கஷ்டப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி காலேஜ் பக்கத்துல கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுத்தா நீ காலேஜ் லெக்சரர் கலாய்க்கிற. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்ச காலேஜ்ரா இது. அதனால தான் கேண்டீன் வைக்கிற நிலைமைக்கு வந்துருக்கோம். வேலை கத்திரி எல்லாம் ஹோல் ஸ்டைல் ரிமோட்ல கட் பண்ணு. டேய் கலக்கடா மாப்ள, வருங்காலத்துல நீ பெரிய சயின்டிஸ்டா வருடா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாறு பெசநகர் திருவான்மூர் இப்படி சொல்லி சொல்லி அவனை உஸ்பேத்தி விடு. பாரு எனி டைம் உயரம் கையுமா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரோபோ மாதிரியே சுத்திட்டு இருக்கிறான். இல்ல போதும் போதும் நீ அடிச்சு. ஏ மச்சான், மாணிக்கத்துக்கு கேன் வச்சு கொடுத்துட்டேன். லியோக்கு சூப்பரா சலூன் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வச்சு கொடுக்க போற? அது வெங்காய தோசைல விஷம் வச்சு கொடுப்பான். சாப்பிட்டு செத்து போயிடும். குருஜி வரணும், குருஜி வரணும், குருஜி உள்ள வரணும், குருஜி வரணும், குருஜி 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 புரிஞ்சிருச்சு. டேய் 2 தோசை போடுறா. டேய் 3 இட்லி வைடா, ஒரு மசாலா வடை. ஏ மசாலா வடை கேன்சல். தொண்டி வடை சீக்கிரம் வா. யார் இருந்தாலும் என்ன பெத்தவங்க குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்ன தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். அந்த எருமாட்ட துரத்துறா. குருஜி என்னமோ கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க குருஜி. ஓம் ரீம் ரீம் ரீம். பாத்துரா, கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. அது உண்மையிலே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சுதான் மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மகனே இதார் உன் நண்பனா? என்கிட்ட தீச்ச வாங்கிக்கப்பா. இவன் என்ன மாதிரி இல்ல, கோவம் வந்தா ஓங்கி 2 அப்பு அப்பனாலும் அப்படியா? அப்ப வேண்டாம் நீ மட்டும் வாங்கிக்க. மகனே நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. வருகிறேன். ஹரிஓம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கும் சொல்லி கொடுத்தாரா? 7 சைட் டிஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போடா. டேய் போங்கடா. எவடா லாக்கி வச்சு குத்துறதே? டேய் கேண்டீனே காலி செய், இல்லையே நீ காலி. அப்பா 2 பொடி தோசை சொல்லுங்க. அடிச்சுக்கிறியே. ஏம்பா கருப்பு சட்டை ஒருமையா வர மாட்டியா? யாரப்பா இது? நாளைக்கு பரோட்டா 8 பார்சல் கேட்டது. தோசைய வேமா போடுமா? வச்சு பார்க்க கூடாது. இங்க இருந்தால சொல்றேன். பிசினஸ்ல ரெக்கார்ட் பண்ணவனலாம் நான் பாத்துர்க்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. டேய் சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லுவாமா பாரா, இது வந்து இட்லி, இது வந்து முறுக்கு, இது வந்து வடை, இது வந்து என்ன என்னது இது? நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்டின பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீதான். இந்த தட்டு முட்டு சாமா இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. எங்கடா காலி பண்ண சொல்ற? இந்த கொட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு என் சன் பூசன் இல்லையே. புலி ஒரு முது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொள்ளலன்னு. Yes, you Manikya? I am Pusan. Actually, mostly மூகுசலி. யாரா இந்த ஜோக்கர்? மாணிக்கா, இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. எங்க சாப்ப நீ எப்படி உடைக்க போச்சு? ஒரு நிமிஷம் இருடா. லிங்கம் அந்த கல்லப்பருப்பு எடுத்து வச்ச மறக்காம வச்சிட்டேனா? டேய் நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லு. மை டியர் சன், பேசாம அவன் கேண்டீன் வச்சிடலவா? பாட்டாடி இப்பவே கேட்டிரோம். யாரு வேலா? மாப்ள நம்ம கேண்டீன் உடைக்கிறதுக்கு ஒரு ஜோக்கர் கும்பல் வருது, கொஞ்சம் பாத்துக்க. எந்த வேலு? மாஞ்சா வேலு. நான் எப்பறம் எங்க அண்ணன் வயசுல பேசுறது? டேய் அது ஒரு சப்ப மேரடா. இந்தா பாய் தர. பேசு. பாய்க்குள்ள தண்ணி விட்டா எப்படி பேசுறது? அந்த பேசு. இதான் உங்க அண்ணன் வயசு. டேய் சீக்கிரம் போன் போடுறா. மீடியா தெய்வநாயகம். ஹலோ அப்பா, நான் போஸ் பேசுறப்பா. என்னடா என்ன சொல்லு? அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. என்னடா அர்ஜென்ட்? கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வலி. கந்தசாமிக்கு பிரசவ வலியா? என்ன உளறற? இது
டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுப்பா. கான்ஸ்டபிள் கந்தசாமி ஒய்ஃபுக்கு பிரஷர் வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? அதிக கொஸ்டின் கேட்காதீங்கப்பா. கான்ஸ்டபிள் கேசவனை அனுப்பி வைக்கிறேன், கொடுத்து விடுங்க. மை கோயிங் காலேஜ். உன்னை எதுக்கு படிக்க வச்சிருக்க? ஐ நோ டாட். காலேஜுக்கு வர பொண்ணுகளே பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஹவுஸ்ல செட்டில் ஆயிரணும். அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. டோன்ட் வரி மம்மி, இன்னைக்கு கரஸ்பாண்ட் பொண்ணு காலேஜுக்கு வரா. அவளை கரெக்ட் பண்ணி இந்த காலேஜை நம்ம வளைச்சு போட்டுருவோம். இங்கே நிறுத்துங்க. ஐயோ, கரஸ்பாண்டன்ட் பண்ண வந்துட்டு இருக்கான். இவளை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன், கேண்டீனோட சேர்த்து இந்த காலேஜை வளைச்சு போட்டுருவேன். I will help you. I am coming. நானாடி போகிறேன், சுக்குநூறாகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். பக்கம் வந்தேன், சாவுக்கும் பக்கம் நின்றேன். என்னங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? என் 100 ரூபாய் நோட்டு சேத்துல விழுந்துருச்சு. அட, அதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஏன் 100 ரூபா வச்சுக்கங்க. Thank you. பாய். Bye. எங்க எங்க அவ போயிட்டா. அவ காசா என்கிட்ட இருக்க, எப்படி அவ போவா? டேய், ஏன் காசை அவ காசை எடுத்துட்டு போயிட்டா. அப்ப இந்த காசை ஏன் காசு? டேய், உனக்குன்னு ஒரு ஹீரோயின், உனக்குன்னு ஒரு வில்ல, உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஏன்டா ஏன் ட்ராக்ல பூந்து ட்ரெயின் ஓட்டுற? ஏன்டா அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணுக்கா சேத்துல உடந்து புரண்டுட்டு இருக்க முட்டாள். என்னடா சிரிக்கிற? இல்ல, காசோட வந்த எண்ணெய முட்டாள்ன்றிய, காசே இல்லாத சேத்துல ஒருத்தன் பண்ணி மாதிரி புரண்டுட்டு இருக்கானே. எங்க போச்சு 100 ரூபா? அம்மா, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. நாங்க பிச்சைக்காரங்க இல்லம்மா. சாரிங்க, பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துச்சு. எங்களை நஷ்டப்படுத்திட்டாமா. அந்த கேண்டியனுக்கு எதிர்த்தாப்புல நாங்க இட்லி ஷாப் வச்சிருந்தோம், எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா. நான் எங்க போனா மாஞ்சாவேல் பேரை சொல்லி மிரட்டுறாமா. மாஞ்சாவேலுவா? ஆமாமா, அதை விட்டு கேண்டியன் தான் இது. நீங்க தாதா உமாபதியோட தங்கச்சி தானே? எங்களுக்கு உதவி பண்ண கூடாதா? ஓ, நீங்களா? டேய் தம்பி, நேத்து மீந்து போனதானே இருக்க? இல்லண்ணா, இப்பதானே எல்லாத்தையும் குப்பையில கொட்டினேன். தோ இப்பதான் கொட்டினா, நாய்க்கு சாப்பிட போது ஓடுங்க. என்னடா தம்பி, 4வது டேபிள்ல என்ன இல்லாத வடை கேட்டாங்க, வச்சுருங்க. இதுக்கு மேல சவுண்டா நானும் பண்ணுவேன். தம்பி, நீங்க ஆள் தெரியாம விளையாடுறீங்க தம்பி. உங்களுக்கு உமா பத்தியே தெரியுமா? யாரு? உன்னுடைய முன்னாள் காதலனா? அவ தாதா உமாபதிய பத்தி தெரியுமான்னு தான் கேட்டா. இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருப்பு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான அவனா? டேய், அந்த பிளாக் பிரதோடைய ஒரே சிஸ்டர் தான் அவங்க. ஐயோ சிஸ்டர், மரியாதையா இந்த கேண்டீன் அவங்க கிட்ட குடுறா. கேண்டீனா அவங்களுக்கா? இப்ப குடுக்குறியா இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணுவா? வேண்டாம் சிஸ்டர், அவர் வெட்டு குத்துன்னு பிஸியா இருப்பாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேண்டீன் போனா கூட பரவாயில்ல, ஆனா கை காலாமே என்னால முடியாது. இந்த சாக்கடைக்கு என் கேண்டீனை கொடுத்துடுறேன். சிஸ்டர், நீங்க நம்ம கேண்டீனுக்குள்ள போங்க, இந்த சுமால் பையன் நாங்க பாத்துக்கிறோம். என்ன இது பௌர்ணமி கிரிவலம் மாதிரி நம்மள சுத்துறானுங்க? டேய், நான் நெருப்புடா, நெருப்புடா. தேவையில்லாம இவனோட ஏன் சட்டை போடுறிய? இவனை ஏன்ட்ட விடுங்க, வாக் அவுட் பண்ணிரு. இந்த சூஸ்பரி போடா வெளியில. கேண்டீன் விட்டு வெளில வந்த கதை என்ன? போடா வெளியில. கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. கேண்டீனை புடுங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்ச கூட்டு வந்து மிரட்டி கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சியோட வந்து கேண்டீனை புடுங்கிட்டானுங்க. டேய், நான் என்ன சுக்லாம்பரதம் சசிவர்ணமா சொல்லிட்டு இருக்கேன், நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். தபார், கேண்டீன் நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. எனக்கு ரோட்டு ஓரமா ஒரு கர்ச்சிஃப் கடை போட்டு கொடு மாப்பிள. தங்கச்சி இல்லையா? இங்க பாருமா, இந்த ரவுடி மாதிரி பந்தா பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். நான் கண்ணை மூடி 3 இடத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். எங்க அந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணோம்? மாப்பிள, இந்த பிக்காரி பசங்களுக்கு ஃபினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டு. ஏற்ற விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடு. இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. அடுப்புடா.
தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரம் சொல்லிடு, எரியுது. ஏய், அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? டாடி, இன்னைக்கு எதிரி மாணிக்க வாழ்க்கை க்ளோஸ். என்ன முதலாளி, இந்த டீயை சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. எனக்கு தான் டீ சாப்பிடுற பழக்கம் இல்லல்ல, ஏன்டா கேட்காம டீயை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஒரே கொட்டைக்காய் பாபு வைக்கிறா. ஏன் பாபு? டேய், கொட்டைக்காய்க்கு டீ கூட சாப்பிட்டோம். சாப்பிடு சாப்பிடு. காலங்காத்தால கஷ்டப்பட்டதுன்னா அபசகரமா பேசிக்கிட்டு. அப்ப காபி? குட் மம்மி. என்னடா இது? இந்த காப்பியாவது சாப்பிடுங்க முதலாளி. நான் என்னைக்குடா காபி சாப்பிட்டுருக்கேன்? நான் உனக்கு கேட்டணும். போடா, என் உயிர் எடுக்காம. எடுக்க முடியலையே, காப்பியை குடிக்க மாட்டேன்னு தலையில கொட்டி அமிச்சிட்டேன்டா. அவனே ஏதாச்சும் குடிக்க கேட்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டேய், குடிக்க ஒரு ஜூஸ் எடுத்துடா. டாடி, சக்சஸ். ரசத்தை கலக்கு. Oh my god, டாட், விஷப்பாட்டில் காலி ஆயிடுச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்க? மகனே, எடுத்துட்டு வரியா? நான் அப்பவே சொன்னதே அவசரப்படாதீங்கன்னு. போங்க, போய் அடி வாங்கிட்டு போங்க. ஏன்டியா இந்த கொட்டைக்காய் பாபு? கார்கா உண்டுது. ஒண்ணுல இப்படி சாஞ்சுக்க. எல்லாரும் டீல புதினால போடுவானுங்க, நம்ம கொஞ்சம் போதைக்காக கஞ்சாயில போடுறோம். 1/2 மணி நேரத்துல போயிடும். சால சந்தோஷம் பாபு. இந்த மாலை அப்படியே பேலன்ஸ்க்காக புடிச்சுக்கோ. டேய், கேட்காத போதெல்லாம் டீ காப்பி தந்து கொடுத்துட்டு இருந்தா எங்கடா கேட்ட ஜூஸை காணோம்? என்னைய வெட்ட வந்த? நீ யாரை வெட்ட வந்தா தெரியுமா? நீ யாரை உதைக்க வந்தாய் தெரியுமா? சமீரே, என் மனைவி எப்படி இருக்கா? 2 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும். என்னையா உள்ளங்கையில முடி முளைச்சிருக்கு? என் கையில இருக்கிற முடி மாதிரி எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தலையில கரு கருன்னு முடி வளர்ந்துருக்கணும். குழந்தை பிறந்துருச்சியா? ஏன், என்னாச்சு? அந்த குழந்தைய கொன்னுடு. எழுபல. ஆமா சாமியாரே, அவரும் என்ன மாதிரி வழுக்கத்தலையா பிறந்து தொலைச்சிட்டான். வழுக்கத்தலையா பிறந்து இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போட்டோம். நீ பிறக்கும் போதே இறந்துட்டதாவும், எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என்ன அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இத நான் சொல்லணும்டா. நீ போய் வெளியே யார்கிட்டயும் நான் தான் உன் பையன் சொல்லிடாதடா. அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. டேய், உனக்கு அழகான தம்பி ஒருத்தன் இருக்காண்டா. அழகான தம்பியா? எங்க? அதோ மம்மி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சோரி பிடிச்ச நரிக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்கான் இவன். அழகான தம்பி. ஆமா, இந்த மாணிக்கத்தை பெற்ற புண்ணியவதி எங்க? எவ்வளவு ஆசைப்பட்டு இதை வாங்கி வச்சிருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் போட்டு உடைச்சிட்டேன். இதை மறுபடியும் வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டின்னு போங்கடா. டேய், அப்படியெல்லாம் அபத்தமா பேசாதடா. 2 அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. டேய், இது அதை விட அபத்தமா இருக்குடா. டேய், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. வாழ்க வாழ்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்த நேரம் உன் கல்லாவுல வந்து பணம் விழுந்துருச்சு. ஒரே கோட்டைக்காய் பாபு, உன்னால இன்னைக்கு என் வியாபாரம். தங்கச்சி, மதங்கி நில்லு. என்ன லைவ் ரீ ரெக்கார்டிங்கா? வியாபார நேரத்துல டிராமா இது. அங்கிள், சவிக்கமா இருக்கீங்களா? மதங்கி,
முடிவை எடுத்துட்டு அடி எடுத்து வை. பிறந்த வீடா புகுந்த வீடான்னு. டேய் பண்ணாத, நீ ஏன் வீடு இல்லாம பார்சல் கட்டின வீட்லயே மண்டைக்கு வச்சு படுத்துட்டு இருக்க? இதுல பிறந்த வீடா புகுந்த வீடான்னு விசு மாதிரி பட்டிமன்றம் நடத்துற? என் மேல அப்படின்னு கோவம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன்? 20 வருஷம் பகடா. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, என்ன பகன்னு மறந்துட்டு. டேய் அனிமேஷன் பண்ணாத அவதார் உனக்கு ஞாபகம் இருக்கா? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, உட்காந்து யோசிச்சா வந்துரும். என்ன கக்குசா? டேய் அரை லூசுங்களா, அதான் பிரச்சனையே மறந்துட்டீங்களே, அப்புறம் ஏன்டா இன்னும் பேசாம இருக்கிறீங்க? இப்ப பேசுறீங்களா இல்ல காய்ச்சி எண்ணெய் மூஞ்சில ஊத்துவா? என்ன விஷயம்? பிபிபி டும் டும் இனி குட் நியூஸ். ஆமா மாப்ள, புஷ்பலதா இவதான் உன் பையனுக்கா நான் பெத்து வளர்த்த பொக்கிஷம். என்னடா பொக்கிஷம் ஆட்டோகிராஃப்னு பேசிக்கிட்டே நேரம் ஆகுதுல, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிங்க. மாணிக்கம், என் மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டின்னு வாப்பா. ஐயாம இவர் ஒன்லி ஒன் சன், ஒய் யூ கிவிங் அங்கிள் டாக்டர் மூணாவது மனுஷன். அவன் மூணாவது மனுஷன் இல்லப்பா, என்னுடைய முதல் சன். மொத மாப்ள ஐயோ அவமானம், கூட்டிட்டு போங்க. வாசிங்கடா. எங்கப்பா போற? பிக் சன் இன்கமிங், பூசன் அவுட் கோவிங். என்னங்க? நோ பேலன்ஸ். ஏய் என்னடா இலவச கலட்டி வாங்குற மாதிரி கும்பலா நிக்கிறீங்க? ஏய் மாணிக்கம், அங்க போறா பூச தூக்கு மாட்டி சாக போறானேடா. அவன் பாக்கு போட்டு சாவான் தான் நினைச்சேன், ஆனா தூக்கு போட்டு சாவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. டேய் ஏன்டா இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தம்பிடா. அப்போ 500 இருந்தா எனக்கு அண்ணியா? செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதைக்கணுமா? நோ, உனக்கு புஷ்பலதாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பூசன்னு என்னுடைய நேம வைக்கணும். புஷ்பலதா இல்லன்னா உங்க அழகுக்கு 1000 பொண்ணுங்க உங்க பின்னாடி வருவாங்க. பேக்ல போடா அவதா. சாரி அங்கிள், உங்க பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்ல போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா உயிரோட இருந்து மட்டும் நீ என்ன பண்ண? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானடா. டேய் மாணிக்கம், இப்ப நீ உன் தம்பிக்கு விட்டு கொடுக்க போறியா? இல்ல, 4 பேரு கேண்டீன் முன்னால தூக்க மாட்டேன். ஏய் என்னடா ஏதோ ஆயுத பூஜை தோரணம் தொங்க விடுற மாதிரி சொல்ற? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேலு பல பிரச்சனைல இருக்கான், இந்த கேண்டீன் வேற ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்கடா. நைனா இந்த பொண்ணை தம்பியை கட்டிக்கிட்டோம். டேய் சாயத்து கபூர் வந்து இந்த கரீனா கபூர் கட்டின்னு போ. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவணும்? ஐயா கேப்பி வாங்க சாவலையா? என்னாச்சு? பூஷன் தற்கொலை பண்ணிக்க போனா. தற்கொலை பண்ணிக்க போறானா? போடா ஃபுல், இந்த நேரத்துல மர்டர் பண்ண பாத்தியே. நல்ல வேளை பூசை பொழைச்சிட்டான். நீ போச்சிட்டேன்னு சொல்றா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. புழல் ஜெயில பூவா தின்னு இருப்பேனா? பிரதர் இந்த கில்ப மறக்க மாட்டே பிரதர். பிரதர் அவதார் மாமா, டேய் குருஜி, டேய் அசிங்க மண்டை அப்பா, வாங்கடா எல்லாரும் ஒண்ணா. மேரேஜுக்கு நல்ல ஒரு குட்டையா முட்டையா? முட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றான். யாரா நீங்க? 4 பேருக்கு 3 சுமோல வந்திருக்கமே, நாங்கெல்லாம் வில்லனுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். டாடி இவங்க இல்ல, இந்த பொண்ணு. நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். என்னது? தூக்குங்கடா அவளை. சின்ன மாப்ள, என் பொண்ணை காப்பாத்துங்க. ஐவார் புஷ்பலதா டூ ஏதாச்சும். சம்போ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. நாம நடத்த போற இந்த கல்யாணத்துல எதிர்கோஷிங்க வந்து எந்த நேரத்திலையும் பொண்ணை தூக்க ட்ரை பண்ணலாம். சிவ சிவ சம்போ. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. யாரையும் கடத்திடக்கூடாது. அவளை தூக்கிட்டு போக எவனாச்சும் ஒருத்தன் வருவான். அப்படி வந்து அந்த பொண்ணு மேல எவனா கைய வச்சான்னு வையி, அவன் கைய வெட்டுங்கடா. மாணிக்கம், ஐயோ யாரும் பார்க்கல, கூட்டிட்டு ஓடி வா. புடிங்கடா புடிங்கடா. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும். மாப்ள, இந்த வண்டியில் தப்பு போயிடுங்க. மாமா பெட்ரோல் இல்ல, போடுங்க. என்ன அவதான் மாட்டி டேய் டேய் பண்ணாட பரதேசி, நான் இங்க பிரச்சனைல இருக்கிறேன், நீ பிக்னிக் வந்த மாதிரி அள்ளி குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பண்றா அறிவு கட்ட அப்பனே. நான் காப்பாத்துறேன். ஐயோ ஐயோ மகனே உன்னை. ஐயோ டேய் மைனே
வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். டேய் அங்க இருந்து கால் நீட்டா. சீக்கிரம் சீக்கிரம். முடிஞ்சு இங்க இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. ஐயோ அப்பவே நிக்க சொன்ன கேட்டு தொலைச்சியா? அவனை தூக்கின்னு ஓடி வா சீக்கிரம் வா. ஏன் அப்படி பண்ற? உன்னை என்ன தூக்கி தொலைய முடியுமா? சிவ சம்போ சிவ சிவ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. டேய் டாடி ஓவரா ரியாக்ஷன் பண்ணாதடா, உயிரை எடுத்துட்டு போயிடுவாங்க. வேகமா வாடா. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் நிமிரும். சந்தோஷமா குழந்தை விட்டுலாம் பெற்று சந்தோஷமா வாழு. போ போயிடு. டேய் நீ போல லாரில போடா ஃபுல் பொண்ணு போடா தாண்டா நான் போக. டேய் நீ யாரலையா? இல்ல. அப்ப அவசரத்துல யாரடா லாரில ஏத்தி விட்ட? அட பாவி, சம்போ சிவ சம்போன்னு அசாம் போற வண்டியில அம்மாவை அம்போடு ஏத்தி விட்டியாடா. அம்மா